ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கடைசி வரையில். ரூத் 1:17 சொல்லுகிறது, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மோவாபிய பெண்ணாகிய ரூத் செய்த 7 தீர்மானங்களுமே அவள் கிறிஸ்துவோடும் அவளது மாமியாரான நகோமியோடும் சேர்ந்திருக்க உறுதி பூண்டிருந்தாள் என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. மாமியார் மரணமடையும் இடத்திலே தானும் மரணமடைய அவள் தீர்மானித்தாள். இந்தியாவிலே முற்காலத்தில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது. கணவன் மரித்துவிட்டால் அந்த சடலத்தை எரிக்கும்போது கூடவே மனைவியும் தீயில் பாய்ந்து தன் உயிரை போக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் ரூத்தையோ அப்படி யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. மாமியார் மரிக்கிற இடத்தில் தானும் மரிக்க வேண்டும் என்று அவள் விரும்பியதில் ஒரு ஆழமான ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. எப்போதும் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவர்கள் அவருடைய மரணத்தின் செயலிலும் இணைக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். வேதம் சொல்கிறது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 5 மற்றும் 8ஆம் வசனங்களில், அவருடைய மரணத்தின் செயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் செயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம். நீங்கள் எப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது பாவத்துக்கு மரிக்கிறீர்கள். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட உங்களையே ஒப்புக்கொடுக்கிறீர்கள். அதுதான் உங்களுடைய சுயத்துக்கு நீங்கள் மரிக்கக்கூடிய இடம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தமைத்தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 2:20 கூறுகிறார். தூய அகஸ்டின் கிறிஸ்தவர் ஆவதற்கு முன்பு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு பழைய பாவ வாழ்க்கையை அடக்கம் செய்துவிட்டார். இதை அறியாத அவரது முன்னாள் பெண் சிநேகிதி அகஸ்டின், நீ ஏன் என்னை பார்த்தும் பாராதவனைப் போல போகிறாய் என்று கேட்டாள். ஆனால் அகஸ்டினோ திரும்பி பார்க்காமல், நீதான், ஆனால் நானோ நானல்ல, கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார் என்று சொல்லிவிட்டு விலகிச் சென்றார். கிறிஸ்துவுக்குள் வந்த ஒரு மனிதன் அடக்கம் பண்ணப்படும் இடம் எது தெரியுமா? அதுதான் அவன் பெறுகிற ஞானஸ்நானம். ஞானஸ்நான ஆராதனையில் பழைய பாவ மனுஷனை அடக்கம் பண்ணுகிறோம். கோபம், எரிச்சல், இச்சைகளை புதைத்து போடுகிறோம். தண்ணீர் முழுக்கினால் நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறோம். வேதம் சொல்கிறது, ரோமர் 6:3, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஞானஸ்நானத்துக்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கு ஒரு முன்மாதிரியாய் இருக்கிறார். அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டிய அடிச்சுவடுகளை பின்வைத்து போனார். 1 பேதுரு 2:21. தேவ பிள்ளைகளே, ரூத் ஒரு புறஜாதி பெண்ணாயிருந்தும் அவளுக்கு அந்த வெளிப்பாடு கிடைத்தது. நீங்கள் அந்த வெளிப்பாட்டுக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? இன்றைய நினைவிற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 14:4. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக
மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 சாமுவேல் 19, 20 மற்றும் 21 அதிகாரங்கள். மாலை லூக்கா 11 அதிகாரம் 29 54 முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்நானத்திற்கு ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.